சராசரியான ஒரு வீட்டுக்கு 3 கிலோவாட் போட்டாலே போதும். ரொம்ப கம்மியா மின்சாரம் உபயோகிக்கக்கூடிய ஒரு வீடுகளுக்கு 2 கிலோவாட் போட்டா போதும். நடுத்தரமா 2 ஏசி அந்த மாரி இருக்கக்கூடிய வீடுகளுக்கு 5 கிலோவாட்டும், அதிகப்படியா லிஃப்ட்டு மற்ற மின் சாதன உபகங்கள்லாம் இருக்கிற இடங்கள்ல நீங்க ஒரு 10 கிலோவாட் வரைக்கும் சோலார் போட்டுக்கலாம். 10 கிலோவாட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா, 10 கிலோவாட் வரைக்கும் நெட்வொர்க் சார்ஜ் வந்து 1 கிலோவாட்டுக்கு ரூ. 80ன்னு வருது. 10 கிலோவாட்டுக்கு மேல 500 கிலோவாட் கூட சோலார் போடலாம். அப்படி போடும்போது நெட்வொர்க் கட்டணம் அதிகமா வரும். ஒரு 1 கிலோவாட்டுக்கு ரூ. 600 சார்ஜ் பண்ணுவாங்க 10 கிலோவாட்டுக்கு மேல. அதனால சர்வசாதாரணமா ரூ. 30,000 வரைக்கும் கரண்ட் பில்லு கட்டக்கூடிய வீடுகளுக்கு வந்து ஒரு 10 கிலோவாட் போட வேண்டியிருக்கும். 5,000லேருந்து 10,000 வரைக்கும் கரண்ட் பில் கட்டக்கூடிய வீடுகளுக்கு வெறும் 5 கிலோவாட் போட்டாலே போதும். 5 கிலோவாட்லேருந்து 25லேருந்து 30 யூனிட் உற்பத்தி ஆகும். அதுவே 2லேருந்து 3 ஏசி ரன் பண்ணுறதுக்கும், தண்ணி மோட்டாரு, மற்ற எல்லா உபகரணங்கள ரன் பண்ணுறதுக்கும் நமக்கு வசதியா இருக்கும். எதிர்காலம் வந்து சோலார் பேனலு ப்ளஸ் லித்தியம் அயான் பேட்டரியோட கூடிய ஹைப்ரிட் சிஸ்டமா தான் இருக்கும். அதனால இப்பவே நீங்க சோலார் பேனல் போடும்போது, ஹைப்ரிட் இன்வெர்ட்டர வாங்கி போட்டுட்டு, அதில ஆன் கிரிட் கனெக்ஷன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. எதிர்காலத்தில வரும்போது, நீங்க பேக்கப் அப்படின்னு வந்துச்சுன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லா லித்தியம் பேட்டரி 2 பேட்டரியோ, 4 பேட்டரியோ போட்டு, நமக்கு தேவையான அத்தனை மின்சாரத்தையும் ஈபியோடைய இணைப்பு இல்லாமலே நம்ம பயன்படுத்த முடியும். அந்த மாரி பயன்படுத்தினா, முழுமையான ஒரு ஆஃப் கிரிட் ஆயிடும். எந்த விதத்திலும் ஈபியிலேருந்து கட்டணத்த அதிகரிச்சாலும் நமக்கு எந்த கவலையுமே இல்ல.